நீங்கள் ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் நேராக கன்னியாகுமரின்னு போனால் நீங்கள் அடுத்தது விவேகானந்தர் தான் நினைச்சிக்கிறீங்க. நான் விவேகானந்தர் எதுவுமே செய்யலை. பக்கத்திலே 133 அடிக்கு ஒரு வள்ளுவர் சிலையை வைக்கிறேன்னு வச்சார் பற்றி, அதுதான் சம்பவம். அவர் எல்லாரும் கூடயும் இணக்கமாகவே இருப்பார். ஆனால் எங்கே என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதற்கு முன்பாக விதை போட்டவர் அண்ணா, அதற்கு முன்பாக விதை போட்டவர் பெரியார். இந்த முப்பெரும் தலைவர்கள் இருக்காங்களே, இவங்களால தான் இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது. இன்னைக்கு பக்கத்து ஸ்டேட்டில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசுகிறார். தமிழர்கள் புகழ்ந்து பேசுகிறார். தமிழ்நாடு மிக சிறப்பாக செயல்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பலர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்கிறாங்க. அவர்கள் ஆங்கிலம் கற்று மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். அதாவது கூகுளுடைய சிஇஓ முதற்கொண்டு எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான். அதே மாதிரி ஸ்ரீஹரிகோட்டாவில் வேலை செய்கிறவங்க சந்திராயன்லேருந்து எல்லாத்துக்கும் போனவங்க தமிழ்நாட்டிலேருந்து சென்றவர்கள் தான். தமிழ்நாடு மிக சிறப்பாக இருமொழி கொள்கையில் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்றத அவர் சொல்கிறார். ஐஏஎஸ் தேர்வுக்கு வர்றவங்க எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்க உலகம் முழுக்கும் சாதிக்க அவங்களுடைய இருமொழி கொள்கை தான் அதுக்கு உதாரணன்றதை அவர் சொல்கிறார். ஏன்னா பிடிஆர் அதை எடுத்து அடிக்க எல்லாம் அல்லண்டு போய் கிடக்கிறானுங்க. உண்மையிலே இப்படி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வேணும், இப்படி ஒரு விஷயங்கள் வேணும், இவ்வளவு தரவுகளோடு பேசுகிறவனை எவனையும் பார்த்துக்கிட. ஏன் என்றால் இந்த 75 வருடமாக அவர்களுடைய ஆட்களை காலு கீழே வச்சுருந்தாங்க.